ஹலோ வீவர்ஸ், இங்கே பாருங்கள். இந்த ரொட்டி வந்து மலேசியா கம்பெனி ப்ரோடாக்டா மாசிமோ. எனக்கு இந்த பிரெட் பிடிக்கும். இப்போ நான் ஜெயலலிதா என்ன பண்ண போகிறேன்னா, தெரிந்து கொள்வோம் சேனலில் சமையல் வீடியோ வந்தால் ஜெயலலிதான்னு தான் சொல்லுவேன். ஓகே, இதை நினச்சிக்காதீங்க. இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு சாரி க்ளோஸ்அப்பாக காட்ட முடியல, பாருங்கள் தூரமாக இருக்குது. சாரிங்க. இப்போ இந்த சாண்ட்விட்சு நான் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஓரத்தில் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிடுங்க, வேண்டாம்னு நினச்சது. வேணும்னா இது இப்படியே வச்சுக்கலாம். இப்படியே கூட நீங்கள் வந்து சாண்ட்விச் செய்யலாம். இந்த கலர் ப்ரௌன் கலராக இருக்கும். இது வெட்டாமல் கூட நீங்கள் சாண்ட்விச் செய்யலாம். ஓகே, அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. ஜெயலலிதா இப்போ சிஎம் ஜெயலலிதா இல்லை, அவங்க பேர் மாதிரியே இருக்கிற மலேசியா ஜெயலலிதா. இந்த ஓரத்தில் கட் பண்ணாமல் சும்மா கூட நம்ம சாண்ட்விச் வந்து அப்படியே இந்த பிரெட் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே போட்டு கூட நம்ம சாண்ட்விச் பண்ணலாம். நான் அது கட் பண்ணுறேன், எல்லோரும் கட் பண்ணுறாங்க யூடியூப்பில். பிரெட்டு சாடின் சாண்ட்விச்சு, இல்லை வெஜிடபிள் சாண்ட்விச்க்கு. ஸோ நான் கட் பண்ணுறேன் ஓரத்தில். இதுதான் அழகாக இருக்கும். கத்தி ஷாப்பில் புது கத்தி வாங்கணும். சாரி, ஓகே. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்கள். கட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சம் பிரெட்டோட இந்த கலரு பேக் பண்ணது இருக்குது, ப்ரௌன் கலராக பரவாயில்ல. ஸோ இப்போ இதை நடுவில் கட் பண்ணுறேன். இது இப்படியே இருக்கட்டும். இது எதில் வைக்கிறது? நம்ம சில சமயம் சோறு சமைக்க முடியல, குழம்பு வைக்க முடியல அப்படின்னா இந்த சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடலாம். இது இந்த பொட்டேட்டோவை வேக வச்சு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து உரிக்கணும். இதை பாருங்க, இப்படி உரிக்கணும். இது உரிக்கணும். இப்படி நான் தோல் உரிச்சிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் நான் உரிச்சு வச்சுட்டு பிறகு மேஷ் பண்ணுறப்ப நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, உரிச்சு வச்சுட்டு. ஸோ இதுக்கு பிறகு வந்து டொமேட்டோ நான் கட் பண்ணுறேன். இது வந்து பழுத்தது புளிப்பு இனிப்பு இருக்கும். அது வந்து புளிப்பு பழுக்காதது. பழுத்திருக்கு, ஆனால் முக்கால் பதம் தான் பழுத்திருக்குது, முக்கால். இது ஒன்று. இது சாண்ட்விச் உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு துண்டு, 2 துண்டு, அப்புறம் 3 துண்டு, 4. ஓகே, 4 இருக்குது. சாரி 4 துண்டு. 1 2 பெருசாக இருக்குது. 1 2 இது ஒரு சின்ன துண்டு. இது ஒன்றில் வச்சிடலாம். இது ஒன்று, இது போதும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, திக்காக இருக்குது. கொஞ்சம் வெட்டி எடுத்துறேன் கொஞ்சமாக. ஓகே, இது 2 துண்டு. இது உள்ள சாண்ட்விச் உள்ள வைக்கலாம். ஓகே, இது 2 போதும் நினைக்கிறேன். 10லன்னா நான் பிறகு நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சாண்ட்விச்சுக்கு 2 வைக்கலாம், ஒரு ரொட்டிக்கு 2 வைக்கலாம். ஓகே, இன்னொன்று வெட்டி வச்சிடறேன். 10லன்னா திரும்ப வெட்டிக்கிட்டு இருக்கேன். இது குழம்பு வைக்கப்பா வச்சுக்கலாம். ஈவினிங் குழம்பு வைப்பேன். இதான் பழுக்கலை, அதிகம் பழுக்கலை. ஓகே, ஸோ இப்போ இந்த முக்கால் காய், முக்கால் பதம்
இது ரெண்டு துண்டு பழுத்துட்டு சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே, இப்படி இருக்கட்டும். இந்த கீரை, இந்த சலாட் கீரை வந்து அந்த ரொட்டி இந்த இது உள்ள பிரெட் உள்ள இப்படி வைக்க போகிறேன். ஓகே, அப்புறம் கடைசியில் அந்த சாடின் திரட்டின பிறகு ஸோ இப்போ வந்து சாரி இங்கே கூட வச்சுட்டுனா ஏசிக்கிட்டே கொண்டு போட்டேன். ஓகே, வெள்ளரிக்காய் நான் தோல் சீவில். ஓகே, ஏன்னா சுத்தமாக கழுவியாச்சு. ஸோ தோல் சீவ வேண்டாம். ஓகே, இதில் இருக்கட்டும். ஓகே, இன்னொரு மாங்கப்பாய் பிளேட் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். எப்படி வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் ஓரத்தில் கட் பண்ணல. ஓகே, ஏன்னா நிறைய இதெல்லாம் போடுறோம்ல, இது உருளைக்கிழங்கு இப்படிதான் வைக்கிறேன்ல. ஸோ இன்னும் ஒரு 2 இது ஓரத்தில் நான் கட் பண்ணாமல் அந்த பிரெட் சாண்ட்விச் பிரெட்டில் நான் ஒன்றா வைக்க போகிறேன். ஓகே, இது ஓரத்தில் கட் பண்ணல. ஓகே, இந்த இப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி ஓரத்தில் பிரெட்டு ஓரத்தில் கட் பண்ணாமல் அப்படியும் வச்சு சாண்ட்விச் செய்யலாம். ஸோ இப்போ இங்கே 4 1 2 3 4 இருக்குது. 4 இங்கே 5 இங்கே 6 எல்லாம் 6 துண்டு 6 ஸ்லைஸு சாப்பிட்றதுக்கு ரொட்டி கிடைக்கும். சாண்ட்விச் ரொட்டி. ஸோ இப்போ இதுக்கு பிறகு இருங்க, நான் இதை வெட்டிக்கிறேன். பேசிக்கிட்டு இது வெட்டி இருக்கணும். இது அப்படி விட்டேன். இது ஃபைனாக கட் பண்ணிவிட்டு பிறகு கண்டினியூ பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம். அது இந்த சின்ன சாடினுக்கு தான், இந்த சிறிய சாடினுக்கு 2 சின்ன வெங்காயம். ஸோ இப்போ தேவையான பொருள்கள்லாம் நான் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு பிறகு நான் இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவை நான் மேஷ் பண்ணுறேன். இதை வந்து மேஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்ததை இப்போ நான் மேஷ் பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாம் பிணைஞ்சாச்சு. இதை வந்து நான் கடைசியில் சாடியின் பெரட்டி முடிஞ்சதும் இதை போட்டு கிளறிட்டு எடுத்துடுவேன். ஓகே, இந்த வீடியோ கேமராவை அப்படியே தூக்கிட்டு போய் கிச்சன் மேஜையில் வச்சு நாங்கள் வந்து ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். அதில் வச்சு அடுப்பு தட்டி விட்டு இதெல்லாத்தையும் பெரட்ட போகிறேன். இதெல்லாம் பெரட்ட போகிறேன். ஓகே, சாரி இதெல்லாம். ஓகே, எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதுக்கு பிறகு அனியன் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இந்த ரெண்டும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இது பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் 2 கலந்து போட்டிருக்கேன். உரப்பாக இருக்கும். ஸோ அப்போ இதை கொஞ்சம் நேரம் இப்படியே கிளறணும். மாதம் வர வரைக்கும் கிளறிட்டு இப்போ இது சாடின் மைக்ரோவேவ் சாடின். இதில் உள்ள இந்த எலும்பு பகுதி எடுத்துட்டேன். குடல் இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எலும்பு குடல் இல்லை. ஸோ இப்போ இதில் போட்டு கொஞ்ச நேரம் கிளறிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ நல்லா பரட்டி வச்சு ஓகே சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி பார்த்தீங்கன்னா.
போதுமான அளவு இருக்குது. உப்பு சரியாக இருக்குது. கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு போடணும். உப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், ரொம்ப பரவாயில்ல அது, ஏன்னா உருளைக்கிழங்கு போடுறேன், அதனால உப்பு வந்து நான் சரியாக தான் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரெட்டோட சாப்பிட்றப்ப அது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிரட்டி முடிச்சுட்டேன். ஓகே, இதோட ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு. இப்போ நான் சார்டின் சாண்ட்விச் செய்கிறேன். இப்போ வந்து இந்த சார்டின் பிரட்டினது கொஞ்சமாக நான் வைக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக இதில் வச்சுட்டு, இது ரொட்டியை வந்து ரொம்ப அகலம் இல்லை, இப்போ சின்ன சின்ன பீஸாக தான் வரும். சரி, இது உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால ருசியாக இருக்கும். ஓகே, இதில் ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கீரை, வெள்ளரிக்காய், ஒரு கீரை, இன்னும் கொஞ்சம் சாடின்னு வைக்கலாம். சாரி, சாடின்னு கொஞ்சம் வைக்கலாம். இது சின்னதாக இருக்குது, பரவாயில்ல. இது வெள்ளரிக்காய் ஒன்று வச்சு, கீரை ஒன்று, ஒரு கீரை, 2 கீரை வச்சு, இது இன்னொரு துண்டு இது மேலே வச்சிடலாம். ஓகே, ஒரு கீரை கூட வச்சா ஓகே. ரொம்ப திக்காக இருக்குது, உயரமாக இருக்குது. ஓகே, சாடின்னு ஒன்று வெளியே வச்சுட்டு. ஓகே, சார்டின் சாண்ட்விச் பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சார்டின் சாண்ட்விச்சை இதான் இப்படி இருக்குது சார்டின். பிறகு அந்த சார்டின் பிரட்டினது, அப்புறம் கீரை, சலட் கீரை, மேலே கீழே ரொட்டி துண்டு. ஓகே ஓகே, இது வந்து சார்டின் சாண்ட்விச்சை. பொட்டேட்டோ சார்டின் சாண்ட்விச்சு இது ஒன்று, ஒரு துண்டு கிடச்சிருக்குது. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சார்டின் இதில் வச்சு பெரட்டினது இதில் வச்சுட்டு, பிறகு ஒரு வெள்ளரிக்காய் வச்சா போதும், 1 வச்சா போதும். இதை நடுவில் இந்த பிரெட் வந்து நடுவில் கட் பண்ணலன்னா அப்படி பெரிய ஸ்லைஸாகவே நம்ம உள்ளுக்கு இந்த சார்டினை வச்சு இதெல்லாம் வச்சு சலட் கீரைங்கள்லாம் வச்சு பெரிய சார்டினாவே இந்த ஓரத்தில் வெட்டாமல் அப்படியே ஸ்கொயர் இதில் இருந்துச்சுன்னா டிசைனில் பிரெட்டு அது உள்ளேயும் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இன்னொரு நாளைக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ஓரத்தில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் சாண்ட்விச் இன்னொரு தடவை நான் செய்கிறேன், இன்னொரு நாள் செய்கிறேன். ஓகே, இந்த கீரை ரொம்ப வச்சா அது வந்து எல்லாம் வெளியாகுது, அந்த சாண்ட்விச் அந்த சார்டின் எல்லாம். ஓகே, இதை பாருங்க, சார்டின் சாண்ட்விச்சு இது ரெண்டாவது சார்டின் சாண்ட்விச். ஓகே, ஒரு டொமேட்டோ ஒன்று வச்சிடுறேன், சாரி மறந்துட்டேன். ஒரு வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி பழம், ஓகே, ஒரு கீரை, சலட் கீரை, இது வச்சு இதை மேலே மூடி, இது ஒரு சாண்ட்விச்சா 4 துண்டு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதான் பிரெட் சாண்ட்விச்சா, சார்டின் பிரெட் சாண்ட்விச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ எல்லோரும் பார்த்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே.